நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சம்பவமே சரித்திரமா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க நம்ம விஜய். ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த ராஜேஸ்வரம் மறுபக்கம் ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இலக்கிய அதாவது நம்ம மல்லி எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்டம் தீட்டு இருக்காங்க. இந்த திட்டங்களை எல்லாம் முறியடிக்கணும், நம்ம மல்லியை எப்படியாவது காப்பாற்றணும், மல்லிக்கு நல்லதொரு விடியல் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்டோட காத்துன்னு இருக்காரு நம்ம தலைவர். இது நல்லதா அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக இது நல்லதாக தாங்க அமையும். ஏன்னா மல்லி எந்த அளவுக்கு ஒரு பக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவங்களுக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் எல்லாமே அவங்களுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு இன்னும் புரிய வரலைங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதமும் ராஜேஸ்வரியும் ஒரு பக்கம் சுடரி என்கிற ரேணுகாவை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோட போயிருக்காங்க. இப்போ வந்து கரெக்டாக அந்த ரகுவும் வரான். இந்த சமயத்தில் கையும் குளமும் மாட்டிக்க போகிறாங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த வாய்ப்பை வச்சுக்கிட்டு இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காரு நம்ம விஜய். கரெக்டாக போகவும் அவங்க வீடியோவும் எடுத்துடுறாரு. அவங்க பண்ணுறத எல்லாமே உடனே அந்த இடத்துல கரெக்டாக சுடரின்னு எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அவள் கண்முழிச்சு சொல்லுங்க ரகு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே என்ன பண்ணுற, நடந்தது எல்லாமே ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஓஹோ இதுதான் நடந்ததா அப்படின்னா உனக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு, உனக்குள்ள எப்படியாவது விஜய் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்துருச்சு. இந்த எண்ணமே ஒன்று அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. நமக்கு இதுக்கும் செட் ஆகாது, நம்ம பாதை பார்த்து நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த கதிரியசங்கிட்ட இன்னும் நிறைய பணமெல்லாம் நிறைய இருக்கு, அது எல்லாமே நம்ம சுருட்டணும், அதுக்கான வழியை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம, ஐயோ என்னடா இவங்க இப்படி சொல்றாங்களே, இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் நமக்கே குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பின்னு போயின்னு இருக்காங்க. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, இதெல்லாம் வீடியோ எடுத்து போலீஸ் கிட்ட போய் கொடுக்குறாங்க. நம்ம சந்திரகாந்தா மேடம் சும்மா இருப்பாங்களா, அவங்க இருந்து மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த லேடிஸ் போலீஸ்க்கு இவங்க காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால அவங்க கிட்ட நம்ம என்னதான் வாக்குவாதம் கொடுத்தாலும் ஆதாரம் கொடுத்தாலும் அது எல்லாமே டெலீட் பண்ணிட்டு நீங்க ஆதாரமே கொடுக்கல அப்படின்ற விஷயத்த சொல்லி ஒரேடியா அடிச்சு ஓரம் கட்டுருவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் தன்முயற்சி அப்படின்ற மாதிரி தன்முயற்சியால் அவங்க முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காத்துன்னு இருக்காங்க. இது வெற்றி அடையுமா அடையாதா, இன்னும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போறாங்க, இதை எப்படியெல்லாம் மேலும் தவிர்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் கேள்விகள் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்கள விடுவிக்க நம்ம சந்திரகாந்தா மேடம் போகிறாங்க. போய் ராஜேஸ்வரி ரஞ்சிதையும் கைது பண்ணுறாங்க. எங்களை எதுக்கு மேடம் கைது பண்ணுறீங்க, எங்களை கைது பண்ணுறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது உங்கள் கையில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேள்வி தானே ஆதாரம் தானே, ஆதாரத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை எடுத்து வைக்கிறாங்க. அதை பார்த்ததும் ஷாக் ஆகிறாங்க. ஒரு பக்கம் அப்படியே சும்மா கிடுகிடுத்து போயிடுது, ஆடி போயிடுறாங்க. இதுக்கு மேலே அங்கே பேசவே முடியாதா, எப்பா எல்லா ஆதாரமும் கரெக்டாக வச்சுன்னு இருக்காங்க, எப்படி இது ஹவ் பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் திருன்னு முழிக்கிறாங்க. திருவிழாவில் காண போன மாதிரி. இதுக்கு தாங்க சொல்கிறது, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம ஆட்டம் போடுறோம்ல அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம எவிடன்ஸையும் விட்டு வந்துடுவோம். அந்த சமயத்தில் நம்மளை சும்மா குத்துங்க நேரம் நல்ல நீனும் அந்த மாதிரி குத்தி விட்டு போயிடுவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நாம எந்த விஷயத்திலையும் மாட்டிக்காம இருக்கிறது தான் புத்திசாலின்னு தடவுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யாருக்கும் கெட்டதே நினைக்காம நல்லதே நினைச்சா நமக்கு கண்டிப்பா நல்லதே நடக்குங்க. அதை விட்டு நாம கெட்டதே நினைச்சிருந்தா நம்மளுக்கும் அது போல தான் நடக்கும். அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நம்ம வீடியோவில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குங்க. சரி இது ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா ஜெயிலுக்கு போகிறாங்க. போகிறத மட்டும் இல்லாமல் அந்த இடத்த கதிரேசனும் நிஷாவும் வந்துடுறாங்க. அப்படி பாவீங்களா, பண்ண தப்பெல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்டில் மல்லி மேலே பழிய போட்டிங்களா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானா, உங்களை நம்பினு நான் மல்லி மேலே வேற நான் அவதூறாக பேசிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறேன். கதிரேசன் வந்து ஒரு பக்கம் ஐயோ எம்மாடி மல்லி நீ இந்த தப்பை பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஆனால் இருந்தாலும் உனக்கு சப்போர்ட் பண்ண என்னால் முடியல, உனக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பண்ண போனால் எல்லாரும் எனக்கு எதிராக வந்துட்டாங்க, நான் என்ன பண்ணுவோம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மலையில் ஒரு பக்கம் நலிஞ்சிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குங்க, துக்கத்து மேலே துக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் இது எல்லாமே வரும். எல்லாத்தையும் நாம தான் சகிச்சுக்கிட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அது போல தான் இவங்களும் போயிட்டு இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கை பயணம் ஆரம்பமாக இருக்க போதா இல்லை இதுவே முடிவாக இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இந்த கேள்விகளுக்கு மத்தியில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விட்டு போங்க. சரி இது ஒரு பக்கம் கான்செப்டாக இருந்தாலும் அதே சமயத்தில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்ல போகிறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்கல்ல குட்டி பிள்ளைங்க, அந்த குட்டி வெண்பா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் திறமை பக்குவம்லாம் இருக்காடா, பரவாயில்லையடா, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பக்குவம் இருந்தால் பொழிச்சிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சுட்டாங்க. அப்படி என்னென்ன செஞ்சாங்க எது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்பா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அவங்களே ஒரு பக்கம் வாக்குவாதத்துக்கு
ஈடுபாட ஆரம்பிக்கிறாங்க. எங்க அம்மா அந்த மாதிரி செய்யறவங்க இல்லை, அப்படி செய்யறதா அவங்க எப்பயோ செஞ்சுட்டு இருப்பாங்க. தேவையில்லாம எங்க அம்மாவை பத்தி பழி போடாதீங்க, நான் எல்லாமே நான் கண்ணால பார்த்தேன், அவங்க கண்ணால பார்த்தாங்கன்ற போது நீங்க நம்புறீங்கல்ல, அப்ப நான் பார்த்தது நீங்க நம்பணும் இல்ல, எல்லாமே ஆதாரம் தானே, அப்ப அவங்க பார்த்தது உண்மைன்னா அப்ப நான் பார்த்தது உண்மை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நொண்டி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வெண்பா குட்டி கிட்ட இவ்வளோ ஒரு திறமையா ஆதாரம் எதுவுமே இல்லாம சும்மா சாட்சியத்தை வச்சுன்னு நாங்க கேஸ் போட முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு திடுக்கிடும் ஒரு விஷயமா தாங்க இருக்கு. இந்த இடத்துல நம்ம வெண்பா பண்ண விஷயம் கரெக்டா இல்லையா, அவங்க பேசுனது தப்பா சரியா அப்படின்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.